ஒன்ஸ் அகைன் பராசக்தி படம் இது சூர்யாவுக்கு காஸ்ட்லி மிஸ்ஸா இல்ல ஜஸ்ட் மிஸ்ஸா? பராசக்திட்ட இருந்து ஜனநாயகன் தப்பிச்சிட்டா இல்ல ஜனநாயகன் இருந்து பராசக்தி தப்பிச்சிட்டா அப்படிங்கறத பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இது சூர்யாவுக்கு ஜஸ்ட் மிஸ். ஜனநாயகன் இருந்து பராசக்தி தப்பிச்சிட்டு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அப்கோர்ஸ் பராசக்தி நல்ல விஷயத்த இல்ல முக்கியமான விஷயத்த பேச வந்ததுதான், கண்டிப்பா அதுதான். அண்ட் ஓவராலா ஓகே, அது பாஸ் மார்க் வாங்கக்கூடிய ஒரு மூவி தான். பட் ஆனா ரொம்ப அந்த அந்த ஸ்டோரியோட பிளாட்டுக்கு அந்த கதைக்களத்துக்கு அது வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டா இல்ல அதை நல்லா நெக்ஸ்ட் லெவல்ல எலிவேட் பண்ணிட்டாங்களான்னு கேட்டா கிடையாது. அது அந்த படத்தோட பெரிய ஃபெயிலியர். ஆக்சுவலி சூர்யாக்கு ஏன் ஜஸ்ட் மிஸ்னா, இப்போ சிவகார்த்திகேயனுக்கு இருக்கக்கூடிய மாஸ்க் இந்த மூவி ஓரளவு ஓகே. பட் சூர்யாக்கு இதே ஸ்கிரிப்ட் தான்னா சூர்யாக்கு அது வீக்கா இருக்கும். கண்டிப்பா பெரிய ஒரு கமர்ஷியல் போர்ஷன்ஸ்லாம் அதுல இல்ல, ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்டாலாம் அது இல்ல. ஆக்சுவலி கிளைமேக்ஸ்ல அந்த இந்த மூவில கிளைமேக்ஸ்ல ஒரு சிவகார்த்திகேயன் ஒரு விஷயத்த பண்றாரு, அது வந்து ரொம்ப 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 பெரிய விஷயம். அது வந்து ஒரு ஒரு இந்திரா காந்தி மாதிரி ஆள ஒரு ஒரு விஷயத்த கன்வே பண்ற மாதிரி காட்டுறாங்க. பட் ஆனா அது மூவில கன்வின்சிங்கா இல்ல, ரொம்ப ரொம்ப டிராமாட்டிக்கா இருக்கு, வேல்யூவா இல்ல. சோ அது ரொம்ப வீக். இதே விஷயம் தான் சூர்யாவுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா பெருசா செட் ஆயிருக்காது. பட் சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அவரோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து நிறைய விஷயத்த ட்ரை பண்ணியிருக்காரு. இதுல லவ் போர்ஷன் ரொம்ப படத்துக்கு ஒட்டாம ரசிக்கிற மாதிரியும் இல்லாம ரொம்ப படத்தை போர் ஆக்குற மாதிரியான ஒரு சீனா தான் இருந்தது. என்டையரா பார்க்கும்போது மூவி வந்து இப்போ மொழிப்போர் இது வந்து ஓரளவுக்கு அதுல நடந்த சில இன்சிடென்ட்ஸை மேஜரா வச்சிருக்காங்க. இந்த ட்ரெயின்ல பக்த வச்சலத்தை ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டு அழுது அவர் வந்து பைத்தியக்காரன் சொன்னது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரூ இன்சிடென்ட். ஆனா அதெல்லாம் படத்துல இம்பாக்ட்ஃபுல்லா ஓரளவுக்கு இருக்குது. பட் அதர் தென் இஷ்யூஸ் வந்து ரொம்ப எப்படி சொல்ல, அது வந்து போராட்டம் வந்து ஒரு 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 வார் மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா அன்கன்ட்ரோலபிளா ரொம்ப ஹெவியா இருந்துச்சு. இது ஏதோ ஒரு ரெண்டு மாணவர் குழு ப்ரொடெஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு லெவல்ல இருக்கு. ஆப்போசிட் சைட்ல ஒரே ஒரு ஜெயம் ரவி மட்டும் தான் இதை வில்லனா பாக்குறான், மத்த யாரும் அதை ஒரு விஷயமாவே கண்டுக்கலாம், ஒரு பர்சனல் ரிவெஞ்ச் எடுக்கிறான், அந்த லெவல்ல இருக்கு. அவ்வளவு பெரிய அப்ரஷன் நடந்துச்சு, அதை மீறி அந்த ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு. அது ஒரு பீப்புள் மூவ்மெண்ட்ங்கிற விஷயங்கள் இதுல கன்வே ஆகல, ரொம்ப இருந்துச்சு. அண்ட் எண்டிங் போர்ஷனும் கன்வின்சிங்கா இல்லாம ரொம்ப டிராமாட்டிக்கா ஜஸ்ட் போய் எல்லாருமா ஒரு எமோஷனலா பேசணும்னா பிரைம் மினிஸ்டர் அக்செப்ட் பண்ற மாதிரியும், அந்த ட்ரெயின் சீன் முடிஞ்சு அவ்வளவு பேர் வரும்போது அப்படியே இருக்கிற மாதிரி, அதெல்லாம் அது கிராஃப்டிங்காவே ரொம்ப ரொம்ப பெரிய ஃபெயிலியரா நான் பாக்குறேன். கதையை ஓப்பனா சொல்ல முடியாதுங்கிறதுனால ரொம்ப இதா பேச வேண்டியது இருக்கு. பட் ஐடியாலஜிக்கலா ரொம்ப பேச வேண்டிய கதை. உண்மையிலே தமிழ் சினிமாவுக்கு இந்த மொழிப்போர் ரிலேட்டடா இந்த டைம் எடுக்க வேண்டிய கதைகள், இன்னுமே இந்தி திணிப்பு அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஹெவியா நடக்கும்போது இந்த கதை ரொம்ப நீடட், மச் வெல்கம் ஸ்டோரி. பட் இட் மஸ்ட் பி இம்ப்ரூவ்ட் வெல். தேங்க்யூ.